4 நாளைக்கு மேலே போயிருந்ததுன்னா பாகிஸ்தான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும். ஏன்னா நம்ம 23 நிமிஷத்தில் 9 ஏர்பேஸ் அடிச்சிருந்தோம். ஒரே நாளில் ஒரு நைட்டில் அடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஏர்பேஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அவங்களோட F-16 வந்து 2 F-16 அடித்ததான் நான் கேள்விப்பட்டேன் ஏர் டு ஏர் காம்பேட்டில். அதை தவிர நம்ம அவங்களோட ஹேங்கர் அடிச்சிருக்கோம். ஹேங்கரில் வந்து நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதில் எத்தனை டேமேஜ் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க அதை உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பொய்யிலேயே வளர்ந்தவங்க. ஸோ அது செத்த பாம்பு. இனிமேல் வந்து பாகிஸ்தானை வந்து பற்றி பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயம் இந்த நடந்ததுக்கு அப்புறமா சைனீஸோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து, அதாவது அந்த ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களோட PL-15 அப்படிங்கிற அந்த மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்டாக்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதாவது கிளப்பி விட்டுருக்கானுங்க, வெடிக்காமல் பொத்துன்னு வந்து பஞ்சாபில் விழுந்திருக்கு.